பிஸ்மில்லா. இன்னைக்கு தேதி 17/1/2026 காலை மணி 7:10. சில்னஸை பாருங்கள். கூத்தாநல்லூர் கோரையாத்துடைய சில்னஸ் பாருங்கள். நேரம் 7:10க்கு. கிளைமேட்டு ஃபுல்லாக பனிமூட்டம். ரோடே தெரியாது. ஃபுல்லாக ரோடு தெரியாமல் ஃபுல்லாக மூடிக்கிச்சு. எப்படி இருக்குன்னு கிளைமேட் பாருங்கள். அப்படியே இந்த பனிமூட்டத்தில் எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம். காலை வாக்கிங்கு போயிட்டுருக்கு பாருங்கள். போயிட்டுருக்குது மன்னாடி ரோடு. அப்படியே லேசாக திருப்பி நம்மளையும் காட்டிக்கிறோம். அப்படியே சரி, ஓகே. நல்ல ஜாலியான வெதர், நல்ல வெதரு. இந்த வெதருங்கிறது மக்கள் வசதி உள்ளவங்க போய் கொடைக்கானல், ஊட்டின்னு சொல்லிட்டு அனுப்பிப்பாங்க. அந்த வெதரை நம்ம ஊர்லேயே அனுபவிக்கிறோம். ஆனால் காலையில் முழிக்கக்கூடியவர்களுக்கு தான். தூங்கிட்டு 10 மணிக்கு முழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. 10 மணிக்கு என்ன இருக்க போகுது? ஏன்னா கிராமத்தில் பொழுது விடியது 10 மணி 11 மணி ஆகிடுது. ஆற்றுல தண்ணி ஓட்டம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல எப்படின்னா பார்க்குறதுக்கு இயற்கை அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இப்போ பனிமூட்டத்தில் ஒன்றும் பார்க்க முடியல. 2 சைடும் மரம், தேக்கு மரம். இந்த சைடு ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்குது. இந்த சைடு காடு, யாருமே ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் சைடில் போனாக்கா தெங்கினூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலாம். தெங்கினூர், வேறு வடகோனூர், 2 ஒன்று தான். அந்த பக்கத்துலன்னு வச்சுங்களேன். அந்த ரோடு போகிற ரோடு அது. அந்த ரோடு நல்ல ரோடு, அருமையாக இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாக தேக்கு மரம். இது தேக்கு மரமும் அரசுக்கு சம்மந்தப்பட்டது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதை அரசுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்தால் கையை வெட்டிடுவான் உடனே. சட்டம் தன் கடமையை செஞ்சிடும். உடனே தூக்கில் கூட போட்டுருவாங்க. அது அரசுடைய நிர்வாகத்தில் உள்ளது. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இயற்கை கரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இறைவன் கொடுத்த அருள். அந்த இந்த வெதரை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஜாலி, தனி டைமிங் வேணும். அல்ஹம்துலில்லாஹ், காட் பிளஸ் யூ. எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இந்த மாதிரி அனுபவிக்கணும். ஏன் பெற்ற இன்பம் வல்ல வையம்பரன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கணும். இங்கே ரோட்டில் வராங்க. அப்படி இந்த ரோடு எப்படி இருக்குது? கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஒரு 100 அடிக்கு பார்க்கலாம். 100 அடிக்கு அந்தன ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாக இதே பனிமூட்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அது கூட ஒரு 6000 பேர் மக்கள் பார்த்தாங்க. அது எப்படின்னா சும்மா ஒரு ஜாலியாக போகிறோம், நம்ம பார்க்குறோம், அற்புதத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமைண்டுக்காக போடுறது. அதே திருப்பி போட்டுருங்க. திருப்பி ரிட்டர்ன் இந்த இடத்துல. காலை இப்போ 7:10 ஆகிட்டுருக்கு, 12 ஆகிட்டு இருக்குது பாருங்கள். கோரையாறு இந்த சைடில் பார்க்குறதுக்கு, கோரையாறு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2 சைடும் மரங்களாக தண்ணீர் இடையில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே பாசனத்துறை அதிகாரிகள் இந்த கரையில் உள்ளதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா தண்ணி மத்திரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். அப்படின்னா அந்த ஃபோர்க் லிஃப்ட் கிரைன் மாதிரி இருக்குல்ல, அதில் கட்டி அள்ளி தூக்கிடலாம், அழகாக தூக்கிடலாம். அது ஏன் அரசு அதிகாரிகள் செய்யலைங்கிறது என்னுடைய கேள்வியும் கூட. அரசு அதிகாரிகளுக்கு தான் அதிகம் ஐடியா வரும். படித்தவங்க அழகாக உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஃபண்டுடைய தடுமாற்றமாக என்னன்னு தெரியல. படித்தவனுக்கு வெளிச்சம். ஓகே, எனிஹவ், இந்த வெதரை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லைவாக தொடராக போட்டிருக்கேன் பாருங்கள். மக்கள் இந்த ரோடு மன்னாடி போகிற ரோடு. இது கோராத்தாங்கரையிலேருந்து வந்துட்டு இருக்குது. அந்த சைடை பாருங்கள். இங்கே ஏதோ ஒரு 100 மீட்டர் வெளிச்சம் தெரியும். அதுக்கு பிறகு தெரியாது, சுத்தமாக தெரியாது. 100 மீட்டருக்கு அந்த யார் வர்றாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். இது கோரையாறு. அதே போல் இந்த பாருங்கள், இந்த சைடில் கோரையாறு ஏறுற மன்னாடி ரோட்டில் ஏறுறது 100 மீட்டருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ளது தெரியாது. இதுதான் சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையாக இருந்துகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது நல்ல வெதரு. சூட்டில் பிச்சு வெதரும். ஆனால் இந்த குளிர் எப்படின்னா தாங்கக்கூடிய குளிரை தொட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூட்டையும் தாங்க முடியாது, குளிரையும் தாங்க முடியாது. இறைவனுடைய ரூல்ஸ் அது. இறைவனுடைய கால்குலேஷனில் யாரும் தப்ப முடியாது. ஒருத்தர் தான், அறிஞர் தான் சொல்லி காட்டுறாரு. புருவ முடி வந்துருக்குல்ல, அந்த முடியை கொஞ்சம் வளர்த்தியாக அதிகமாக கொடுத்து தலைமுடி வளர்கிற மாதிரி வளர வச்சாக்கா மனுஷன் கண்ணு பார்க்க முடியாது. அவன் கத்திரிக்கோளால் எவ்வளோ காலத்துக்கு வெட்டிகிட்டு இருப்பான், கண்ணை மறைச்சிடும். இதே மீசையை முளைக்குதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக முளைச்சி அப்பாட்டுக்கு ஆரம்பிச்சிச்சுனாக்கா வாயில் சாப்பாடு இறங்காது. அது மாதிரி தான் ஒன்றுக்கு இறைவனுடைய அமைப்பு அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோம் நல்லா. நம்ம ஓகே, தேங்க்ஸ் எனிஹவ். நம்மளுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சும்மா அப்படியே லைவ் போட்டுவிட்டேன். அப்படியே நடைப்பயணம் போய்கிட்டே இருக்கோம். தூரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். பொது தகவலுக்காக முபாரக். இது பொது தகவல் இல்லை, இது என்டர்டைன்மெண்ட், சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அது வாழ்த்துக்களுடன் முபாரக். மீண்டும் நன்றி. பார்த்தமைக்கு நன்றி.